விவசாய நிலத்தை உழுது கொண்டிருந்த போது தந்தையின் கண்முன்னே 8 வயது சிறுவன் டிராக்டரின் ரோலரில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். வேலூர் மாவட்டம் லத்தேரி அடுத்த கூகலப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த தாமோதரனின் இளைய மகன் பரத்குமார் தனது தந்தையுடன் கூகலப்பள்ளி கொள்ளைமேடு பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் வேர்க்கடலை விளைவிப்பதை பார்ப்பதற்காக சென்றுள்ளான். அப்போது நிலத்தை உழுவதற்கு ஆதிகேசவன் என்பவர் டிராக்டர் கொண்டு வந்திருந்தார். அப்போது டிராக்டரின் பின்புறம் உள்ள ரோலர் மீது ஏறி பரத்குமார் நின்றதை கண்டுகொள்ளாமல் ஆதிகேசவன் டிராக்டரை உழுவதற்காக எடுத்துள்ளார். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த பரத்குமார் டிராக்டர் ரோலரில் சிக்கி தந்தையின் கண் முன்னே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து லத்தேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓமலூர் காவல் நிலைய சரகத்தில் சந்துக்கடை மூலம் சட்டவிரோதமாக கலப்பட மதுபானம் விற்பதாக புகார் எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெரமச்சூர் டாஸ்மாக் மதுக்கடையில் பணியாற்றும் சிலர் ஆட்களை வைத்து சந்துக்கடை நடத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் மதுபான கடையில் கோணிப்பையில் மது பாட்டில்கள் வாங்குவது போன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அந்த வீடியோவில் சிலருக்கு 10 பாட்டில் 20 பாட்டில் என சட்டையில் மறைத்து வைத்தே விற்பனைக்கு அனுப்பி வைப்பதும் சிசிடிவி காட்சிகளில் தெரிய வருகிறது. இந்த நிலையில் இதன் மீது ஓமலூர் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை தாலுகாவிற்குட்பட்ட கண்டநல்லூர் வருவாய் கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் கூட்டுப்பட்டாவில் பெயர் மாற்றம் செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் விண்ணப்பித்ததாகவும் அதற்கு அவர்கள் 1 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கேட்டதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள சேரன் மகாதேவி உதவி ஆட்சியர் இந்த மனு தொடர்பாக இரு தரப்பினரிடையே விசாரணை நடைபெற்று வருவதாகவும் வழக்கு விசாரணையின் இறுதி ஆணையின்படியே பட்டா மாறுதல் வழங்க இயலும் என தெரிவித்துள்ளார். இந்த இதுக்கு லஞ்சம் கொடுத்தாலும் இது முடியும்னு சொல்லிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் கொடுத்துட்டு போயிடுவேன். லஞ்சம் கொடுத்தாலும் பிரச்சனைங்கிறீங்க, லஞ்சம் கொடுக்கலன்னு பிரச்சனைங்கிறீங்க. இந்த வேலையை நடக்க மாட்டேங்குது, ஆமையோட கேவலம் நடக்குது. இவ்வளவு என்ன பண்றாங்கன்னு தெரியல. நான் இது வர பாத்தீங்கன்னா எத்தனையோ மனு கொடுத்தாச்சு. இந்த பாருங்க மனு மேல மனு இவ்வளவு பாருங்க, இவ்வளவு மனு கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க இவ்வளவு மனு கொடுத்துருக்கிறேன், இவ்வளவு போஸ்ட் கார்டு இருக்குது. எந்த மனுக்கு நடவடிக்கை எடுக்கல. ஏன் நீங்க தயவு செய்து வருவாய்த்துறையை மாத்துங்க. தயவு பதிவுத்துறை மட்டும் வைங்க, இல்லைன்னா வருவாய்த்துறை மட்டும் வைங்க. எதையாவது ஒண்ணு வைங்க. ரெண்டையும் கட்டி எங்களால முடியல. தயவு செய்து புதுச்சேரியில் ஆன்லைன் முதலீட்டில் பணத்தை இழந்த இளைஞர் அவரது மனைவி மற்றும் 1 வயது குழந்தையுடன் தற்கொலைக்கு முயன்று அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தமிழக பகுதியான தென்னல் கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜயகாந்த். இவர் தனது மனைவி வாணி மற்றும் 1 வயது குழந்தையுடன் புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வருகிறார். இந்த நிலையில் ஆன்லைனின் முதலீட்டில் பணத்தை இழந்த விஜயகாந்த் தனது நண்பர்கள் பலரிடம் கடன் பெற்று அதனையும் ஆன்லைன் மூலம் இழந்துள்ளார். இதனால் கடன் தொல்லைக்கு ஆளான விஜயகாந்த் அவரது மனைவி வாணி மற்றும் குழந்தைகளுடன் ஊசட்டேரி பூங்காவிற்கு சென்று அங்கு எலிமருந்து சாப்பிட்டு குடும்பத்துடன் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். பின்னர் பூங்கா அருகே 3 பேரும் மயங்கி கீழே விழுந்ததை கண்ட பொதுமக்கள் அவர்களை அருகிலுள்ள கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே மயங்கி விழுந்து சிகிச்சை பெற்று வரும் விஜயகாந்த் சட்டைப்பையில் தனது சாவிற்கு எம் குப்பத்தை சேர்ந்த பெண் ஒருவர்தான் காரணம் எனவும் கடனுக்காக தான் நண்பரிடமிருந்து வாங்கி கொடுத்த ஆவணத்தை பெற்றுக்கொண்டு பணம் எதுவும் தராமல் ஏமாற்றியதுடன் பத்திரத்தை திரும்ப தராமல் ரூபாய் 5 லட்சம் கேட்டு தொல்லை தருவதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் தற்கொலை முயற்சி சம்பவம் குறித்து வில்லியனூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முசிறி அருகே கோழி திருடியதாக இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் அழகேசன். இவர் கோழிகள் வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பிருத்திவிராஜ் என்ற இளைஞர் கோழிகளை திருடி விற்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரத்தில் இருந்த அழகேசன் அண்ணன் கார்த்திகேயன் பிருத்திவிராஜிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் ஏற்பட்ட முன்விரோதத்தால் கடந்த 28ஆம் தேதி அண்ணாநகர் வழியே நடந்து சென்று கொண்டிருந்த பிருத்திவிராஜை கார்த்திகேயன் கத்தியால் குத்திய நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இதைத் தொடர்ந்து அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து தொட்டியம் காவல் நிலைய ஆய்வாளர் கதிரேசன் வழக்கு பதிந்து தலைமறைவாக இருந்த கார்த்திகேயனை கைது செய்தனர். மேலும் கொலை செய்ய பயன்படுத்திய கத்தியையும் அவரிடமிருந்து பறிமுதல் செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.